Hi guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டேட் பேங்கை பற்றின ஒரு அனலைசிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்டாக நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸில் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக வந்து மாறிட்டுருக்கு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப வருஷம் கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் ஸ்டேஜ்லேயே இருந்தது. இப்போ வந்து நல்ல ஒரு க்ரோத்து கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்க்கு. ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்தில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ஸோ கிட்டத்தட்ட 35% வந்து ப்ராஃபிட்டை வந்து க்ரோத் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ப்ராஃபிட் க்ரோத் வந்து 35%. அதாவது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி வந்து 135 ரூபா சம்பாதிக்குது. அதாவது நெட் ப்ராஃபிட் நான் சொல்கிறேன். நெட் ப்ராஃபிட் வந்து அந்தளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஸோ சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது 89%. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 89% வந்து க்ரோத் ஆகிருக்கு ஸ்டேட் பேங்க்கோடது. அதாவது யோசிச்சு பாருங்கள், நான் 35%ங்கிறது ப்ரைஸ் க்ரோத்து, நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 3 இயர்ஸில் வந்து 89% வந்து ப்ராஃபிட் க்ரோத் ஆகிருக்கு. அதாவது 100 ரூபா சம்பாரிச்சிருந்த கம்பெனி 100 ரூபா சம்பாரிச்சிருந்தது இப்போ 189 ரூபா ப்ராஃபிட் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 89% ஆஃப் காம்பவுண்டட் க்ரோத். ஓகேங்களா? காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத்து. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமான க்ரோத் கிடையாது, நல்ல ஒரு க்ரோத்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இயரில் மட்டும் ப்ரைஸ் வந்து 35% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நான் இந்த கம்பெனியில் நீங்கள் என்னவோ ஒரு ப்ரைஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 135 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 35,000 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் கிடச்சிருக்கும். அதாவது 1,35,000 ரூபா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து 35% வந்து ப்ரைஸ் க்ரோத் ஆகிருக்கு. இதுக்கான காரணம் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து 89% வந்து ப்ராஃபிட் க்ரோத் ஆகிருக்கு. சரிங்களா? அது ஒரு ரீசனு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி அனலைசிஸ் ரிசல்ட்டில் நம்ம மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரீசெண்ட் 2 குவார்ட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, எப்படியுமே குவார்ட்டர்லி அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 4 டைம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பர் மாதம், அதாவது லாஸ்ட் மாதம் 2021 டிசம்பர் மாதம். சரிங்களா? இந்த 2 குவார்ட்டர்லி நம்ம கம்பேர் எப்பவுமே குவார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது வந்து போன வருஷத்தோட ஒரு குவார்ட்டருக்கும் இந்த வருஷத்தோட ஒரு குவார்ட்டருக்கும் தான் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது சீசனல் சைக்கிள். அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து போன வருஷம் ஜனவரி மாதம்னா அதுக்கு முன்னாடி வருஷம் ஜனவரி மாதத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எப்பவுமே அனலைசிஸ் அப்படி தான் பண்ணணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2020 டிசம்பரில் என்ன ப்ராஃபிட் எடுத்தது கம்பெனி, 2021 டிசம்பரில் என்ன ப்ராஃபிட் எடுத்ததுன்னு பார்த்தோம்னா 2020 டிசம்பரில் கிட்டத்தட்ட 6,258 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 6,258 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அந்த குவார்ட்டரில் மட்டும். ஆனால் 2021 பார்த்தீங்க அப்படின்னா 9,555 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ அதிகம் பாருங்கள். 6,000, 9,000, 3,000 கோடி வந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு க்ரோத்து. ரெண்டாவது வந்து 2020 செப்டம்பர் மாதத்தோட அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் மந்த் செப்டம்பர் ப்ரீவியஸ் குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020 பார்த்தீங்கன்னா 5,246 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. 2021 செப்டம்பர் மாதத்தில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 8,890 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத். சரிங்களா? ஒரு சூப்பரான ஒரு க்ரோத். ஒரு பெரிய வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இது வந்து ஒரு சூப்பரான க்ரோத்து. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இயர்லி ப்ராஃபிட் நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா இயர்லி ப்ராஃபிட்டில் லாஸ்ட்டாக 2021 வந்து கணக்கு பண்ணியிருக்காங்க. 2022ங்கிறது வந்து இந்த மார்ச் மாதத்தில் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 2021 போன வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,405 கோடி. சரிங்களா? 22,000 கோடி அரௌண்டு வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போய் 22,000 கோடி ஸ்டேட் பேங்க் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎம்னு சொல்லப்படுற, அதாவது லாஸ்ட் 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டா. அதாவது இப்போ நீங்கள் வந்து போன வருஷம் நம்ம பார்த்துட்டோம்,
இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது லாஸ்ட் 12 மாசத்துக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா 12 மாதம் டோட்டலாக கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்னும் இந்த வருஷத்துக்கான ரிசல்ட் வந்து வரல. அதாவது இயர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் பண்ணுவாங்க இயர் எண்டு. அப்போ வந்து இந்த வருஷம் இந்த 12 மாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் 12 மாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 31,950 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கிராஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ இன்னும் வந்து 2 மாதம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து கேரண்டி வந்து அதிகம், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துகிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. இல்லைனா இன்வெஸ்டிங் கூட பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்து கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். ஸோ கேஷ் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க கையில். ஏன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி கேஷ் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 28,000 கோடியாக இருந்தது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 28,000 கோடி சில்லறையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 93,000 கோடியாக இருக்குது. ஸோ எவ்வளோ அளவுக்கு கேஷ் வந்து கையில் வச்சுருக்காங்க, பணம் வந்து புழங்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கையில் வந்து பணம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பண புழக்கம் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து 28,000 கோடி போன வருஷம் புழங்கிட்டு இருந்தது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது கொடுக்கல் வாங்கல் போக இவங்களுக்கு எப்போவுமே நடுவில் இருக்கிற கையில் இருக்கிற அமௌண்ட். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 93,000 கோடி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதை வச்சு அவங்க என்ன செய்யலாம்னா தாராளமாக அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சரிங்களா. எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு பேண்டமிக்கை வந்து ரெசிஸ்டன்ஸ் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேஷ் ஃப்ளோவில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம கோர்ஸில் எக்ஸல் ஷீட்டும் கொடுத்துருக்கோம், இதுவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அனலைசிஸில் எவ்வளோ வருது டார்கெட் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 530க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. 530 கரண்ட் ப்ரைஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட வேல்யூ அப்படின்னா எவ்வளோன்னா 770 ரூபா ஓகேங்களா. இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இப்போது இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சு நான் ஒரு 20% க்ரோத் கால்குலேட் பண்ணியிருக்கேன் வருஷத்துக்கு. இது வந்து போன வருஷத்துலேருந்து லாஸ்ட் 3 வருஷம் 89% க்ரோத் ஆயிருக்கு. அதெல்லாம் ஓகே சரிங்களா. நாம் வந்து ஒரு மீடியமாக வந்து 20% க்ரோத் ரேட்டில் இது வளர்ந்தா கூட 770 ரூபா வந்து இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வருது. அப்போ கரண்ட் வேல்யூ வந்து 530 போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது சரிங்களா. 200 ரூபா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறதுனா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டெக்னிக்கல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் வந்து ஃபண்டமெண்டலாக ஃபாலோ பண்ணியிருக்குதான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த 2021 அப்பர் சைக்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகி உள்ளே போயிருக்கு. அதாவது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணுது, ட்ரெண்ட் சேனலை. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கோர்ஸை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்துட்டு இருக்குன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா, நீங்கள் இந்த ட்ரெண்ட் சேனலில் இப்போ இதோட சென்டரில் இருக்குது, இந்த மார்க்கெட் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அதுக்கடுத்து இந்த இடத்துல ட்ரெண்ட் சேனலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா. எகெயின் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழே வந்தது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எகெயின் சப்போர்ட் ஆகி மேலே போகும். திரும்ப இப்படி ட்ரெண்ட் வந்து ஹையர் ஐஸாக ஃபாலோ பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நிஃப்டி வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. அதாவது வந்து மோஸ்ட்லி இப்போ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது சரிங்களா. ரீசன் என்னென்னா கன்சல்டேஷன் வந்து இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு பயங்கரமான பட்ஜெட்னு சொல்ல முடியாது, அதுக்காக வந்து லோ பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான பட்ஜெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இல்லை. ஸோ நார்மல் பாசிட்டிவாக இருக்குது. பட்ஜெட் வந்து மோசம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் கொடுத்ததுனால நீங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரேராக புஷ் பண்ணுறதுக்கு உண்டான கேட்டலிஸ்ட் வந்து கிடையாது மார்க்கெட்டில். அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஸ்டேஜில் போகும்போது இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிறைய மார்க்கெட். ஸோ அந்த ஒரு ரீசன்னால
இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து டச் பண்ணும்போது சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்து பை பண்ணலாம். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ் கிளியர் சப்போர்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுனாலும் ஒரு நல்ல பை எடுக்கலாம், இல்லை நீங்கள் சப்போர்ட்டில் வந்தாலும் பை எடுக்கலாம். ஸோ அது பேஸ்ட் ஆன் வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைசஸ் வந்து நம்ம கோர்ஸ்லேயே சொல்லியிருக்கோம், அதை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சப்போஸ் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.